மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னாலே 20 வருஷம் 30 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்றாங்களே, ஆக்சுவலா அப்படிதான் பண்ணி நம்ம கெயின்ஸ் எடுக்க முடியுமானா கண்டிப்பா கிடையாது. நான் ஒரு சூப்பரான பிளான் சொல்றேன், இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிளான் என்னன்னா, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10 lakhs, either நம்ம அதை வந்து இப்பயே லம்சம் பண்ணிடலாம், ஆர் எல்ஸ் எஸ்ஐபி பண்ணி அந்த 10 lakhs என்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம அடைய போறோம். ஸோ 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணதுல இருந்து 10 வருஷம் வெயிட்டிங் பீரியட். இது வந்து வெயிட்டிங் பீரியட் தான், நாட் அ லாக் இன் பீரியட். ஒருவேளை எமர்ஜென்சினா நம்ம வந்து அந்த மணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த 10 years வெயிட்டிங் பீரியட் முடிஞ்ச உடனே மந்த்லி 15,000 ரூபாய் எஸ்டபிள்யூபி மூலமா வித்ரா பண்றோம். அண்ட் இது எத்தனை வருஷத்துக்கு நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, மந்த் ஆன் மந்த் வந்து 20 yearsக்கு நம்ம வந்து வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலா நம்ம வித்ரா பண்ண அமௌண்ட் மட்டும் 36 லட்சம் ரூபாய். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு பேலன்ஸ் இருக்க காப்பஸ் மட்டும் 1.5 crores. ஜஸ்ட் ஒரு 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்ல 1,80,00,000 ரூபாய்க்கு நம்ம வந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுமானா கண்டிப்பா இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் மூலமா எடுக்க முடியும். இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து நம்ம படிச்சிருப்போம், பட் லைஃப்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம growth ஆப்ஷன் சூஸ் பண்றது மூலமா நமக்கு கெயின்ஸை, நமக்கு வர டிவிடெண்டா இருக்கட்டும், ப்ராஃபிட்டா இருக்கட்டும், அதிலேயே ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதனால ஓவர் த பீரியட் வந்து காம்பவுண்டிங் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 10 வருஷத்துக்கு கெயின்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சலாம். இதில் பெஸ்ட் திங்ஸ் டேக்ஸ் பெனிஃபிட் தான். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நல்ல டைவர்சிஃபைடான மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இதை பற்றி மோர் டீடைல்ஸ்க்கு உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரை கான்டாக்ட் பண்ணுங்க.